அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு உளவுத்துறை எல்லா பிரிவுகளும் இருக்கோ அதே மாதிரி ஆளுநருக்கும் இருக்குது. ஆளுநருக்கும் யாரால் தடுக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவல் அவருக்கு கிடைக்கிறது. உண்மையிலேயே தமிழக அரசு ஒரு ஆளுநர் ஒரு முயற்சி எடுக்கிறார், துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிறார், அதனுடைய முடிவில் என்ன வரப்போகிறது தீர்ப்பு அல்லது தீர்வு அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை அறிந்து இந்த மாநாடு தேவையில்லாத மாநாடு என்று சொன்னால் தேவையில்லாத மாநாடு என்று அந்த முடிவுக்கு பிறகு அறிவிக்கலாம். சார் இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவருக்கு வந்து எந்த ஏரியாவில் பவர் இல்லையோ அந்த பவரில் வந்து அவர் தலையிடுறாரு அப்படின்றதான மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது சார். அவர் தானுங்க வேந்தர். வேந்தராக இருக்கலாம் சார், ஆனால் பாலிசி டிசிஷன் எடுக்கிறதோ இல்லை ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வேந்தர்களோட கன்சல்ட் பண்ணுற ரைட்ஸ் கூட அவருக்கு கிடையாதா? அவருக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால தான் அவர் வேந்தர் என்ற முறையில் துணைவேந்தர்களை அழைத்து பேசுகிறார். அவர் முடிவெடுக்கின்ற அந்த பிரச்சனைகளில் அதை செயல்படுத்தலாமா இல்லையா என்பதை அரசு தீர்மானித்து கொள்ளட்டும். நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் விட்டு விடலாம். அதை விடுத்து துணைவேந்தர்கள் அரசு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை போக விடாமல் தடுப்பது என்பதெல்லாம் அது ஒரு நல்ல போக்காக இல்லை, நல்ல ஒரு வளர்ச்சியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.